திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மணிவாசகப் பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் வந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே. செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவானந்தம் விளைந்தது அப்படின்னு சொன்ன மணிவாசக பெருமான் அதை துய்ப்பதற்காக இந்த இதில் சொல்கிறார். முதல்ல ஆரம்பிக்கும் போதே முந்தியும் முதல் நடு இறுதியும் ஆனாய் அப்படின்னு சொல்கிறார். இறைவனுக்கு தனியாக ஒரு பேரோ ஊரோ இல்லாத பெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் ஓர் உருக்கொண்டு வந்து அருளும் சிறப்பினை சொல்கிறாரு இந்த பாடலில். ஆரமுதே அப்படின்னு காமிக்கிறாரு. அமுதம், இந்த முக்தி இன்பமாக விளங்கக்கூடிய இறைவன் உயிர்களுக்கு ஆதாரமாக இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலுக்கும் உடனாக இருந்து அருளக்கூடிய முறைமை. அதுதான் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனார் அப்படிங்கிறார். இந்த அளவில்லாத அண்டங்களில் எல்லாம் உறைந்திருக்கிற அந்த உயிர்களுக்கு முன்னாலேயே தோன்றி அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய தன்மையை சொல்கிறாரு. முதல் நடு இறுதி என்பது படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மன், காத்தல் தொழிலை செய்யக்கூடிய திருமால், அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய ருத்ரன், இந்த மும்மூர்த்திகளும் இந்த முத்தொழில்களையும் செய்யக்கூடியவர்களுக்கு அவன்தான் கூடவே இருந்து அந்த தொழிலை செய்ய வைக்கக்கூடியவன் அவன்தான். மூல முதல் பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தானும் தன் துணைவி சக்தியுமாய் அடியார்களுடைய நெஞ்சத்தில் புகுந்து நிறையும் மேன்மை உடையவன் அப்படிங்கிறத பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே அப்படின்னு காமிக்கிறார். அந்த பிரம்மன், திருமால், ருத்ரன் இவங்க 3 பேருமே ஒன்றா அறிவதற்கு முடியாதவங்க. அப்படின்னா உன்னை யார் தான் அறிய போகிறாங்க அப்படின்னா, பந்தினை அணைந்த விரல்களையுடைய உமையம்மையும் நீயும் உன்னுடைய அடியார்களது பழமை வாய்ந்த குடிசையாகிய நெஞ்சங்கள் தோறும் திருக்கோயில் கொண்டு விளங்குபவன் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த குடிசை இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கிடுகு இதெல்லாம் வச்சு மேயக்கூடிய கீற்று தற்பை புல் அதால் மேயக்கூடிய அந்த குடிசை அது கால வெள்ளத்தில் நஞ்சு சிதைஞ்சு போகும். அது மாதிரி இந்த ஆன்மாக்கள், இந்த உயிர்கள் திருவருளில் இறைவனுடைய திருவருளையே நினைந்து நைந்து உருகி இந்த உலகக்கட்டு ஒரு நாளைக்கு சிதைஞ்சு போகுமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த அடியார்கள், இந்த இறைவனையே நினைத்து நைந்து உருகக்கூடிய அடியார்கள் அவங்களுடைய உள்ளத்தை கோயிலாக இருப்பிடமாக கொண்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லுவார். அன்பர் உள்ளமே ஆண்டவன் உறையும் கோயில் அப்படிங்கிறத தாயுமானவர் சொல்கிறார். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே அப்படின்னு காமிக்கிறாரு. இறைவன் உறையும் அந்த உள்ளம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறார். செந்தழல் புரைத்திரு மேனியும் காட்டி அப்படின்னா அவனுடைய நிறம் சிவந்த நெருப்பை ஒத்து இருக்கக்கூடியது. செந்நிறத்தனன் தீ போலும் அவன் மேனியை காட்டி நிற்கிறான். திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அப்படின்னா திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டு விளங்குவதையும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி அப்படின்னா குருந்த மரத்து அடியில் இறைவன் வேதியனாக வேடந்தாங்கி வந்து மணிவாசக பெருமானுக்கு உபதேசம் பண்ணார். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக நிற்கக்கூடிய பரம்பொருள்
ஓர் உருவம் தாங்கி வெளிப்பட்ட நிலையினை சொல்கிறார். அப்படி வேதியனாக உருக்கொண்டு வந்து குருந்த மரத்தடியில் இருந்து தமக்கு உபதேசம் செய்தத தம்மை அடிமை கொள்ள ஆட்கொள்ள வந்த செயலையே அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் அப்படின்னு சொல்லி, இப்படி உயிர்களுக்கெல்லாம் உரிய காலத்தில் அருள் செய்வதையே கடமையாக கொண்டிருக்கும் எம்பெருமானே, நீர் பள்ளி விட்டு எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார். திருச்சிற்றம்பலம்.